திருவாசகம் என்னும் தேன், தேன் தானும் கெடாது, மற்றவர்களையும் கெடுக்காது. ஆனா அமுதம் இருக்கு இல்லையா, அது சாவா மருந்து. திருப்புகழ் பாடுகின்ற சக்திமார்களே, தந்தைமார்களே, நமக்கெல்லாம் அடுத்த பிறவி கிடையாது. என்னைக்கு நீங்க திருப்புகழ மானசீகமா தொட்டீங்களோ, நமக்கு நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசைக்கரு அறுக்கும் பிறவாமல். அருணையும் பதியிலே 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்து எம் அருணகிரிநாதர் ஓதும் 16,000 திருப்புகழ் தாமே. பல பேர் அருணகிரின்னு பேர் வச்சுக்கிறாங்க, ஒரு 50 பாட்டாவது மனப்பாடம் ஆயிருக்கணும். சில பேர் ராமலிங்கன்னு பேர் வச்சிருக்காங்க, ஒரு 50 பாட்டாவது அருட்பா படிக்கணும். கோவிந்தராஜன், மரதன் பேர் வச்சிருப்பாங்க, 4000 திவ்ய பிரபத்திலே ஐயா விஷ்ணு கோத்திரம் தானே படிக்கணும். நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்து உருகே தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடமே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். ஒரு மானை கரத்திலே வைத்து, ஒரு மானை சிரத்திலே வைத்து, உலகம் ஏழும் தரும் மானை இடத்திலே வைத்து அருள்வானை. பவள நெடும் சைலம் போல வரும் ஆனை முகத்தானை அளித்தானை. பொறும் ஆனை மகிழ ஏறும் பிம்மானை. அருணை அண்ணாமலையானை அடிபணிந்து சிந்தை சேர்ப்பார். கார் ஒழுகும் குழலாலை, கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கண்ணாலை. மூரல் இள நில ஒழுக அழகொழுக புழுகொழுகு முகத்தினாலை. வார் ஒழுகும் தனத்தாளை, வடிவு ஒழுகி தெரியாத மருங்குளாலை. சீர் ஒழுகும் பதத்தாளை, அருணை உண்ணாமுலையாலை அடிபணிந்து பிறவி தீர்ப்பார். வாக்கிற்கு அருணகிரி, வாத ஊரர் கனிவினில். இந்த பாட்டை எழுதியவருக்கு ஒரு 1000 கோடி பரிசு தரணும். ஆனால் அதை ஏற்பார் அண்ணா ஏற்க மாட்டார். வாக்கு என்று சொன்னால் அருணகிரி இல்லைங்க, எங்க ஊர்ல கனி சொல்றாங்க, அந்த ஊர்ல குறி சொல்றாங்க, அந்த ஊர்ல வாக்கு சொல்றாங்க. நாம சொல்ற, நம்ம நாக்கு சொல்ற வாக்கெல்லாம் மற்றவங்களை தாக்கும். ஆனால் அருணகிரியின் வாக்கு உலகத்தை உய்ய வைத்தது. ரொம்ப அழகா ஸ்ரீமதி அம்மா தலைமையிலே அற்புதமாக திருப்புகழ் வேள்வி. அதற்கு முன்னதாக தென்சேரி மலை நம்முடைய பெருமகனார் ஐயா அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடிய தலத்திலே முப்போதும் திருமேனி தீண்டுவாராக இருக்கக்கூடிய ஐயா ஆச்சாரிய பெருமகனார் வந்து இங்கே வேள்வி நடத்தினார்கள். உங்களை பணிவோடு சொல்றேன், அடக்கமா சொல்றேன். பொருள் தெரியாம படிக்கிறோம், பொருள் தெரியாம பழகிறோம், பொருள் தெரியாம பாடுறோம், பொருள் தெரியாம வாழறோம். வேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேள்வி என்பது வேட்கை. வேட்கை என்ற சொல்லுக்கு விருப்பம், விரும்பி செய்யப்படுவது. சார் எனக்கு 10 ஆண்டு கால நண்பர் சொல்றோம். நட்பு என்ன பொருள்? நெருக்கமான. நட்பு, நட்பு நெருக்கமான உறவு. முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதர் பெருமானுக்கும் பாருங்க, இவருக்கும் பெருமான், அவருக்கும் பெருமான். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம். பின்னாடி சொல்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்பர் இஸ் ஆல்வேஸ் அப்பர், நாட் லோயர். நாவுக்கரசர் சொல்கிறார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் நம்மாலு நம்மையா. பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவரு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாது கெட்டேன். சேல் உலாம் பழனவேலி திருக்கொண்டி சுரத்துளானே. அதனாலே குறிக்கோளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை.
ஏ மனமே, நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லாத்தையும் எங்க சுவாமி முருகப்பெருமான் பார்த்துட்டு இருக்கார். பாருங்க, அருணகிரிநாதர் சொல்கிறார், அவரை பற்றி ஒரு பாடல்ல சொல்லப்படுகிறது, வாக்கிற்கு அருணகிரி. வாத ஊரர், திருவாத ஊரர் யாரு? மாணிக்க வாசகர், வான் கலந்த மாணிக்க வாசகர். வாத ஊரர் கனிவினில், தாக்கிற்கு திருஞான சம்பந்தன், நோக்கிற்கு நக்கீரத்தேவர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நோக்கிற்கு நக்கீரத்தேவர், நயத்துக்கு சுந்தரனார், சொற்குருதிக்கு அப்பர் என சொல். இன்னொரு பாட்டு, காசுக்கு கம்பன். காசு கொடுத்தா, இந்த காலத்து புலவர்கள்லாம் எழுதுறாங்களே, வாலி வைரமுத்து, காசு கொடுத்தா பாட்டு. காசுக்கு கம்பன். ஏன்னா அந்த காலத்துல பெரும் புலவர் கவி சக்கரவர்த்தி. அதனால எல்லாரும் வேண்டி விரும்பி வராங்க. ஒரு நாளைக்கு 10 பாட்டு எழுதலாம், ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தா அப்ப என்ன ஆகுது? ரேட் அதிகமாகுது. பணிவோடு சொல்றேன், ஆண்டவங்கிட்ட வர ஒழுக்கம் இருக்கணும், உண்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், உருக்கம் இருக்கணும், நெருக்கம் இருக்கணும். அப்பதான் சாமி நம்மளை இறுக்கி பிடிப்பார், இல்லைன்னா கருக்கி பொசுக்கிடுவார். ஆண்டவன் முன்னாடி நடிக்க கூடாது. எம்கேடி பாகவதர் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. 100 ஏக்கரா வாலண்டரியா கொடுத்தாங்களா, இந்தாங்க 100 ஏக்கரா. எனக்கு எதுக்குங்க, எத்தனையோ கோடி இருக்குங்க, எனக்கு எதுக்குங்க. தங்க வாழை இலையில் சாப்பிட்டவர், அவருடைய பெட்ரூமுக்கு காரு உள்ள நேரா போகுமா? ஒரு சிறிய இல்ல பெரிய தவறு செய்தார். அவருடைய விளைவு, எந்த திருச்சி ஜங்ஷன்ல 10,000 பேர் 20,000 பேர் அவர் ஹீரோவா இருக்கும் போது வரவேற்றார்களோ, அதே ரயில்வே ஸ்டேஷன்ல செவிடு, குருடு, வடிவு, குறைவு, சிறிது மிடியும் அணுகாதே சொன்னார்ல நம்ம சாமி. என்ன சொன்னார்? முருகா, செவிடு, குறைவு, வடிவு, குறைவு, சிறிது மிடியும் அணுகாதே. மிடின்னு அர்த்தம் வறுமை. சொல்லனா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நானும், பூங்கொடி மனையாட்கு அஞ்சும் பொண்டாட்டியை பார்த்தா பயப்படணும். அதனால்தான் உத்தியோகம் புருஷ லட்சணம். பெண்கள் வேலைக்கு போகணும்னு கட்டாயம் இல்லைம்மா, ஆனா எங்க தலையெழுத்து நாங்க போயே ஆகணும். பொண்டாட்டி கேப்பா, 1 முழம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு வக்கீல்னா உனக்கு எதுக்கடா கல்யாணம்? அர்த்தம் புரியுதா இல்லையா? இப்பெல்லாம் பேரெல்லாம் கிடையாதுங்க, போடா வாடாதான். இந்த பண்பாட்டு சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அருணையம் பதியிலே 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்து எம் அருணகிரிநாதர் ஓதும் 16,000 திருப்புகழ் தாமே. பல பேர் அருணகிரின்னு பேர் வச்சுக்கிறாங்க, ஒரு 50 பாட்டாவது மனப்பாடம் ஆயிருக்கணும். சில பேர் ராமலிங்கன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஒரு 50 பாட்டாவது அருட்பா படிக்கணும் இல்லையா? கோவிந்தராஜன், வரதன் பேர் வச்சிருப்பாங்க. 4000 திவ்ய பிரபத்துல ஐயா விஷ்ணு கோத்திரம் தானே படிக்கணும். வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளாய் உணர்வெனும் பெரும்பதம் அடைந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்பா அண்ணாமலை அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். வள்ளலார். ஓடுறமே, குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், மேக்கப் பண்றோம், இல்லைன்னா பியூட்டி பார்லர் போறோம், வண்டியை துடைக்கிறோம், எல்லாம் பண்றோமே. மனசுல இருக்கிற அழுக்க ஏற்ப நீக்கிறது எது? காமஸ்ய காமஸ்ய லோபஸ்ய. காம குரோத லோபம் இருக்கே, காமஸ்ய குரோதஸ்ய லோபஸ்ய ஞான ரத்னாபஹாராய மனசே ஜாக்கிரதே ஜாக்கிரதே. இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் 6 மனமாகிய ரத்தினத்தை கொள்ளையடிக்க காத்திருக்கின்றன. ஏ மனமே, நீ ஜாக்கிரதையாக இருப்பாயாக. There is no awareness of mind. மீது எல்லாத்திலும் நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கிறோம்.
பையனை பொண்ணை எப்படி வளர்க்கறது தெரியுமா? how to earn the money. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் கத்துக் கொடுக்கிறோம், ஆனா எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கல. money is parts of our life. money is not only a life. those who are thinking always, அதான் நான் சொன்னேன், மனிதன் ஒன்னு மணி இன்னொன்னு பணி, இதை நோக்கி ஓடுகிறான். நான் கூட பணியை நோக்கி தான் ஓடிக்கிறேன் காஞ்சிபுரத்துக்கு. இந்த ரெண்டையுமே நோக்கி ஓடினா வாழ்க்கையில ஏற்படும் பிணி அவனுக்கு கிடைக்காது ஆன்மீகம் என்ற அணி. ஆனா இங்க இருக்கிற மாத சபை ஸ்ரீமதி அம்மா தலைமையில திருப்புகழ் அமுதத்தை அப்படியே பருகிறீங்க. தமிழ்ச்செல்வி அம்மா எல்லாம் ரொம்ப அழகையா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்ன அவங்க பள்ளியில பேசும்போது ரொம்ப ஏக்கமாக பார்த்தவர்கள், இப்பொழுது அந்த ஏக்கம் தணிந்து விட்டது. நான் உண்மையா சொல்றேன், இறைவன் கிட்ட உண்மையா ஒரு குறிக்கோள், எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். உண்மையான கோரிக்கையை வைக்கணும். அல்ல, திருவாசகம் என்னும் தேன் தானும் கெடாது, மற்றவர்களையும் கெடுக்காது. ஆனா அமுதம் இருக்கு இல்லையா, அது சாவா மருந்து. திருப்புகழ் பாடுகின்ற சக்திமார்களே, தந்தைமார்களே, நமக்கெல்லாம் அடுத்த பிறவி கிடையாது. ஒரு அம்மா பேசுது, சார் அடுத்த பிறவியில் இன்னும் பெரிய பணக்காரியா பிறந்து என் மருமக என்ன பயங்கரமா வேலை வாங்குறா, நான் ஒரு பெரிய பணக்காரியா பிறந்து என் மருமகளை குடும்பப்படுத்தலான்னு பாக்குறேன், என்ன நீங்க பிறவி வேணான்றீங்க. என்னைக்கு நீங்க திருப்புகழை மானசீகமா தொட்டீங்களோ, நமக்கு நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசைக்கரு அறுக்கும் பிறவாமல். அதனால there is no next birth, our birth must be worth in the earth என்று ஒரு மேடையில பேசின ஒரு பள்ளியில, தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்படி இந்த மண்ணிற்கு புகழை தந்த மாமனிதர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அவர்தான் முதலில் 7 தேடி பதிப்பித்தவர். அவருடைய ஒரிஜினல் போட்டோ நான் வீட்டில் வச்சிருக்கேன். அந்த மகான் அப்படியே பார்த்தா ஒரு ஜட்ஜ் முன்சிப். அவருடைய பிள்ளை தனியமணி செங்கல்வராய பிள்ளை தான் முதல் உரை எழுதியவர். 42 ஆண்டுகள் திருப்புகழ் அமுதம் இதழ் நடத்தி விரிவான உரை எழுதியவர் வாரியார் சுவாமிகள். பிறகு அருணகிரிநாதரை திருப்புகழை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை மதிப்பிற்குரிய பாடகர் முருக பக்தர் இல்லை முருக பித்தர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை சாரும். பிறகு குருஜி ராகவன் சுவாமிகள், மதுரை திருப்புகழ் சுவாமிகள், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், எத்தனை பேரு. இப்ப கடைசியா ஸ்ரீமதி அம்மா தலைமையில வந்து நிக்குது ஒரு பெரிய டீம், திருப்புகழ் வளர்க்கிற டீம். அதனால இப்படை தோற்கின் பாருங்க ஐயா, நம்ம படம் கம்மியா இருக்குது ஐயா. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கு காணிடும் சக்தியடா. திருப்புகழ் பாடி உங்களை எல்லாம் வணங்குகிறேன். இந்த அற்புதமான மணிமண்டபத்தினை அமைத்து 3வது ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் செய்கின்ற தலைவர் பெருந்தகை கொடை வள்ளல், முதலெழு வள்ளல், இடையெழு வள்ளல், கடையெழு வள்ளல், திருவண்ணாமலை வந்து ஒரு வள்ளல் பேர் வாங்கிட்டார். வேட்டவளத்தில் நான் சொற்பொழிவு பண்றேன், அவ்வளவோ அறிமுகம் கிடையாது. பேசி முடிச்ச உடனே 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? இப்ப ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல, நன்றி மறக்க கூடாது. இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைய கெட்டு போகுதுன்னா, பெத்தெடுத்து வளர்த்த பிள்ளைகளை கண்டு கொள்ளவில்லை. அருள்காரி அம்மா சொல்றாங்க, குழந்தை செல்லம், பொண்ணே தம்பியை நல்லா பார்த்து கோடி செல்லும். அந்த காலத்து பிள்ளைகள் அம்மா பேச்ச அப்படியே கேட்சி, அப்பா பேச்ச அப்படியே கேட்சி, ஆம்படியாம் பேச்ச அந்த காலத்து தாய்மார்கள் அப்படியே கேட்டார்கள். அந்த காலத்து தாய்மார்கள் அந்த அம்மா ஒருத்தர் முறைக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் கேட்கலையா சார்? நீங்கெல்லாம் கேட்கலையான்னு வீட்டுக்கார கேட்டாதான் தெரியும். இன்னைக்கு சொல்றேங்க, கணவனை உண்மையாக வழிபாடு செய்கின்ற பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோரை வணங்குகின்ற பிள்ளைகள் தெய்வத்தை நேரடியாக காணலாம். அதற்கு எடுத்துக்காட்டு விநாயகப் பெருமான். என்ன பண்ணாங்க? ஞானப்பழம். அதை ஏபி நாகராஜன் படத்துல என்ன எடுத்துட்டாரு? மாம்பழம் எடுத்துட்டாரு. ஆக்சுவலா அருணகிரிநாதர் சொல்றார், மாங்கனி அல்ல மாதுளங்கனி. மாதுளங்கனிக்கு தான் போட்டி. உலகத்தைத்தானே இதோ ஒரு நொடியில் சுத்தி வருகிறேன். சுவாமி என்ன பண்றார்?
சந்தான புஷ்ப பரிமளே கிங்கினி முகளிதே சரணயுகுளமிருத பிரபாக சத்திய பிரியாலிங்கனே கலச கர கட கபோல திரியம்பக விநாயகன். சிவனை வலம் வரும் அளவில் ஒரு நொடியில் உலகை வலம் வரும் சித்திர கலாப மயிலாம். அம்மா அப்பாவை வணங்கிட்டு கனியை வாங்கிக்கிறார் விநாயகர் பெருமாள்.